அனைவருக்கும் வணக்கம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். எல்லா இதுலையும் நம்ம கலந்துக்கிட்டாதான் அடுத்து நம்ம வெற்றியை பற்றி யோசிக்க முடியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க நீங்கள். பட் இருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்று என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகணும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் நியூஸஸ் அடிப்படையில் இப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கரண்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷனுக்கு ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அடுத்து அதுக்கு படிக்காது எழுத போகிறது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், ரெண்டாவது போய் எழுதுங்க. சரிங்களா? அப்போதான் இந்த சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இன்னைக்கு 8/7/2025 அடிப்படையில். ஸோ இதுக்கான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தினமலர் பேப்பரில் டேட்டா அடிப்படையில் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த நியூஸ் வரும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பரோடா வங்கி, ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2500 வேகன்சிஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஸோ இது ஒரு ஆஃபீஸர் கேடில் இருக்கக்கூடியதாக 2500 போஸ்ட் இருக்குது. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சாலே இந்த பேங்க் ஆஃப் பரோடாக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய்மொழியில எழுத படிக்க தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், தாய்மொழியில எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்க போகுது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். ஸோ இதற்கான சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேங்க் ஆஃப் பரோடாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்து அதன் பிரகாரம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேர்முக இன்டர்வியூவும் இதில் இருக்கும். ஸோ என்னைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/7/2025 இந்த மாதம் 24க்குள்ள நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடணும். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா bankofbaroda.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுத்துறை வங்கியான ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், எங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிரிவில் பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. எவ்வளோ காலியிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5208 காலியிடம். ஸோ 5208 என்னென்ன பேங்க்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் தான். ஸோ எல்லா பேங்குக்கும் கம்பைன் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பரோடா வங்கியில் 1000 பிஓ இருக்குது, மகாராஷ்டிரா வங்கியில் 1000 பிஓ, கனரா பேங்க்ல 1000 பிஓ, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 700, சென்ட்ரல் பேங்க்ல ஒரு 500, அடுத்து ஐஓபியில் ஒரு 450, பஞ்சாப் சிந்து வங்கியில் பார்த்தீங்கன்னா 358, பிஎன்பியில் ஒரு 200. ஸோ ஒட்டு மொத்தம் நமக்கு 5208 வேகன்சிஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/7/2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். இதற்கான கல்வி தகுதி என்னன்னா ஏதாவது ஒரு பட்ட படிப்பு முடிச்சிடணும். எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான தேர்ச்சி முறை எப்படி? இதற்கான தேர்ச்சி முறை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் நேர்முக இன்டர்வியூ இருக்கும். 3 ஸ்டேஜ் அது நடக்க போகுது. ஸோ ப்ரிலிமினரி, மெயின்ஸ் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது எல்லாமே மேலும் விவரங்களுக்கு IBBS.in அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிபிஎஸ்ல பொதுத்துறை வங்கிகளுக்கான எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக காலியிட 1007 எஸ்ஓக்கான காலி பணியிட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்க்குறப்ப பிஇ, பிடெக், பிஎல், எம்ஏ, எம்பிஏ முடிச்சிருக்கிறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கான தேர்ச்சி முறைன்னு சொல்லி பார்க்குறப்ப சேம் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூன்னு சொல்லி 3 ஸ்டேஜ் அது நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/7/2025. மேலும் இதை பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா IBBS.inலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. ஸோ எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 1340 வேகன்சிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அதாவது ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கல்வி தகுதின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அல்லது பிஇ, பிடெக் சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் பிஇ, பிடெக் முடிச்சிருந்தா இந்த ஜேஇக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான தேர்ச்சி முறைன்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 ஸ்டேஜ் அது வச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி 21/7/2025. இதை பற்றின மேலும் அப்டேட் பார்த்தீங்கன்னா ssc.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய கப்பல் படை
ஸோ இந்திய கப்பல் படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1097 வேகன்சிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ்மென் வந்து பார்த்தீங்கன்னா 224, ட்ரெயின்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 209, MTS வந்து பார்த்தீங்கன்னா 191, டிரைவர் 117, ஸ்டோர் கீப்பர் 176, தீயணைப்பு வீரர் 104, அடுத்து போஸ்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 53, ஃபார்மசிஸ்ட் 6, நர்ஸ் 1, கேமராமேன் 1 சொல்லிட்டு ஒட்டுமொத்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தேவை நீங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, டிகிரி. ஸோ நீங்கள் இந்த இது முடிச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான தேர்ச்சி முறைன்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு வந்து வச்சிருக்கிறாங்க. 2 ஸ்டேஜாக நடக்க போகுது. இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி 18/7/2025. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா joinindianarmy.government.in உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, தற்காலிக பணியிடங்களுக்கு. இதற்கான காலியிடம் வந்து 34 போஸ்ட் வந்து இருக்குது. உதவி பேராசிரியர் பிரிவில் 34, அசிஸ்டன்ட் ப்ரொபோசன் சொல்லக்கூடிய பிரிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு வாரியாக மாறுபடுற மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27/7/2025. டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தாங்க, எழுத்து தேர்வு கூட கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு TANUVAS.AC.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இதுக்கான விவரங்களை வந்து பெற்றுக்கலாம். அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு DRDOவில் வந்து பார்த்தீங்கன்னா 155 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ கம்ப்யூட்டர், மெக்கானிக், ECE, எலக்ட்ரிக்கல், இயற்பியல், வேதியியல், கணிதம், ஏரோநாட்டிக்கல், சிவில், பயோமெடிக்கல், உளவியல் பிரிவுகளில் நீங்கள் டிகிரி இருந்துச்சுன்னா நீங்கள் DRDOக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சயின்டிஸ்ட் B 146 பணியிடங்களும், சயின்டிஸ்ட் இன்ஜினியர் B 9 பணியிடங்களும் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி வந்து எந்த போஸ்ட் இருக்கோ அது தொடர்புடைய பிரிவில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். கேட்டில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு வச்சு இந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 18/7/2025. ஸோ இதற்கான விவரங்கள் வந்து RAC.government.in அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ மொத்த காலியிடம் 337 காலியிடங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக், பிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அடுத்து வந்து மெஷினிஸ்ட், வெல்டர் உள்பிட்ட பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ட்ரேல 119, டிப்ளமோக்கு 94, டிகிரிக்கு 121 போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 3 விதமாக அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி ITI முடிச்சிருந்தீங்கன்னா 119க்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 94க்கும், பட்டப்படி முடிச்சிருந்தீங்கன்னா 121 வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போது. நீங்கள் இது அப்ரண்டிஸ்னால நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இதில் போய் சேர்ந்துக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/7/2025. இதை பற்றின மேல விவரங்கள் npcal.nic.in வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட சுகாதார அலுவலகம், கோவை மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இதில் வந்து 104 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பல்வேறு பிரிவுகள் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி BE, BTech, BSc, சில இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு, சிலருக்கு ANM, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எத்தனை குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 18/7/2025. இதை பற்றின விவரங்கள் வந்து coimbatore.nic.in அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதை வந்து கன்சர்ன் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். படிக்க வாய்ப்பு இருந்தால் படித்து கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்கிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நம்ம அகாடமியில் பேங்கிங் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர 20ஆம் தேதி ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த TNPSC குரூப் 2A பிலிம்ஸ்க்கான வகுப்புகள் 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. TNPSC குரூப் 2A டெஸ்ட் பேட்சும் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.